அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 30/1/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அற்புதமான நாளிலே உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படவும் எல்லா விதமான வளங்களும் வாழ்க்கையில் கிடைக்க எல்லாம் வல்ல துர்க்கை அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் தை மாதம் 16ஆம் நாள். இன்று காலை 7:48 வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று இரவு 8:59 வரை உத்தர நட்சத்திரம் உள்ளது. அதன் பின்னர் ஹஸ்த நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:35 வரை சித்த யோகம் உள்ளது. இரவு 8:59 வரை அமிர்த யோகம் உள்ளது. பின்னர் மீண்டும் சித்த யோகம் உள்ள நாள். இன்று திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 முதல் 4:30 வரையும், குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய பொறுமையை சோதிக்கின்ற விஷயங்கள் நடக்கும், கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிலே சில குழப்பங்கள் வரும், சகோதரர்களால் சில பிரச்சனைகள் வரும், சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாணவர்கள், குறிப்பாக மருத்துவத்துறை மாணவர்கள், என்ஜினியரிங் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பரீட்சைகளிலே நல்ல மதிப்பெண் வாங்குவீர்கள். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு புது ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் பெரியவர்கள் முதியவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறமாக சிவப்பும், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. ரிஷபராசி என்பர்களே, புகழ் கிடைக்கக்கூடிய நாள். சமூக சேவையாளர்களுக்கு அற்புதமான நாள். சினிமா சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புள்ள நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பியூட்டி பார்லர் வைத்திருப்பவர்கள், சலூன் வைத்திருப்பவர்கள், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே PR அப்ளை செய்தவர்களுக்கும் நல்ல செய்திகள் கிடைக்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும், நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 1. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பொருளை வாங்கி குவிக்கக்கூடாது. வீட்டில் உள்ள பெண்கள், குடும்ப தலைவிகளுக்கு வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு, கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். பிள்ளைகள், குழந்தைகளாலும் சில தொல்லைகள் உண்டு. இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை, காவல்துறை போன்றவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். ஆசிரியர்களுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மதிய நேரத்தின் பின்னர் ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய லக்கேஜ் மற்றும் பேக்கேஜை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது. ஏர்லைன்ஸ், ஹார்பர் மற்றும் ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நன்மைகள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடகராசி அன்பர்களே, ஆரோக்கியம் மேம்படும் நாள். மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புள்ள நாள். மருத்துவமனையில் இருப்பவர்கள் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் டப்பிங் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள், மியூசிக் ஆர்டிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு
புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களாக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். அறிமுகம் இல்லாத நபர்களிடம் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு கோபம் வருகிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். எச்சரிக்கையாக நீங்கள் தான் போக வேண்டும். வீட்டிலே சகோதரிகளுடன் சில மனஸ்தாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு தந்தை வழி உறவுகளாலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. காதலர்களுக்கு அற்புதமான நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனிக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வெளிநாட்டிலே வேலை தேடுவோருக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்கள், டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கன்னி ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை காணப்படும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். நிலம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். புது இடம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதே போல வாடகை வீட்டில் உள்ளவர்கள் வேறு வாடகை வீட்டிற்கு மாறுவதற்கு உள்ள முயற்சியிலும் ஈடுபடலாம். இன்று திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. பேக்கரி நடத்துபவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் லாபங்கள் பெருக வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. துலா ராசி அன்பர்களே, போட்டிகள் நிறைந்த நாள். போட்டிகளை மீறி ஜெயிப்பீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறுவீர்கள். அலுவலகத்தில் உங்கள் நண்பர்களை எதிரிகளாக மாறுவதற்கான வாய்ப்புள்ள நாள். கவனமாக இருக்க வேண்டும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. எஃப்எம்சிஜி ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். ஐடி, பிபிஓ, கால் சென்டரில் இருப்பவர்களுக்கு வேறு கம்பெனிகளிடமிருந்து அழைப்புகள் வரலாம். புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் ஷாப் வைத்திருப்பவர்கள், நகைக்கடை, அடகு கடை வைத்திருப்பவர்கள், டைல்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், டயர் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்கள், குறிப்பாக இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். தனியார் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, லாபகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் வந்து சேரும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு பழைய பாக்கிகள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. சினிமா, சின்னத்திரை தயாரிப்பாளர்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அமோகமான நாள். நல்ல லாபங்கள் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். இன்று அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. அரசு சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். டிரைவர்களாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் விரய செலவுகள் உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். சில பிரச்சனைகளுக்கு உங்கள் நண்பர்கள் உதவி செய்வார்கள், அவர்களால் நன்மைகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். லக்கேஜ், பேக்கேஜ் விஷயங்களிலே கவனம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும்.
மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக இருப்பவர்கள், ஸ்கேனிங் சென்டரில் இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஃபார்மசி மற்றும் மெடிக்கல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. இன்று இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். கிடைக்கின்ற வாய்ப்பை தவற விடாதீர்கள். ஜிம் ட்ரெயினராக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. மகர ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். சில பொருட்களை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள், மறதியால் அவதிப்படுவீர்கள். வீடு, இடம், நிலம் வாங்குபவர்கள் டாக்குமெண்ட்ஸ் விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகளில் வேலை செய்பவர்களுக்கு அதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. இன்று மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கு லாபங்கள், பணவரவுகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விரய செலவுகள் உண்டு. பார்ட்டி, விருந்து என்று பைசா அல்லது பணம் கூடுதலாக செலவாகக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்கள் ஆரோக்கியத்திலே கவனம் செலுத்த வேண்டும். தந்தை வழி உறவுகளால் சில பிரச்சனைகளும் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான வாய்ப்பு குறைவாக உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதை வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கும்பராசி அன்பர்களே, வெற்றிகரமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். ஹாஸ்பிட்டல், கிளினிக் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்கள், பாதுகாப்பு படை ஊழியர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று சமூக சேவையாளர்களுக்கு நல்ல விருதுகள் கிடைப்பதற்கு வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். புது வாய்ப்புகள் தேடி வரும். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். அரசு கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு பழைய பாக்கிகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு விஐபிகளின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. மீன ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும். கடன் விஷயத்திலே நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் உண்டு. ஹோம் லோன், ஹவுசிங் லோன் வாங்கியவர்கள், பர்சனல் லோன் வாங்கியவர்களுக்கு இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். ஆரோக்கியம் மேம்படும். டயபெட்டிக் பேஷண்ட்டாக உள்ளவர்கள், பிளட் ப்ரெஷர் உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஹோமியோபதி மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், சித்தா மருத்துவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. இன்று வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் நன்மைகளை தரும். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புபவர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். சோஷியல் மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு லாபகரமான நாளாக இந்த நாள் உள்ளது. வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் மற்றும் பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அமோகமான நாளாக இந்த நாள் உள்ளது. இனி நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாக இருக்கும். வெற்றிகளை தருகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ அன்னபூரணி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.